அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஸ்வயம் கோர்ஸில் ஜூன் செஷன் 2025ல் ஒரு புதிய கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அதே மாதிரி பிஎட் எம்எட் படிக்கிற மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் இந்த கோர்ஸை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். வாங்க. ஜூன் செஷன் 2025 பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல்லையே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். அது வந்து டெக்ஸ்ட் போல் வழியாக நீங்கள் அடுத்த வாரத்தில் என்ன கோர்ஸ் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு போடும்போது பெரும்பான்மையானவர்கள் காலேஜில் என்ன கோர்ஸ் சொல்கிறாங்களோ அந்த கோர்ஸ் தான் நான் படிப்பேன் அப்படின்றத பெரும்பான்மையானவர்கள் வாக்களித்திருந்தாங்க. அதே மாதிரி நம்ம போன செஷனில் வந்து மொத்தத்தில் 589 கோர்சஸ் ஸ்வயம் மூலமாக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவ்வளோ கோர்சஸும் என்னால் ஜாயின் பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை பற்றி சொல்லுங்கள், அந்த கோர்ஸை பற்றி சொல்லுங்கள், இந்த கோர்ஸு ஈஸியாக இருக்குமா, அந்த கோர்ஸ் ஈஸியாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ கோர்ஸையும் நான் உள்ளே போயிட்டு பார்க்க முடியாது. நான் ஏற்கனவே 2 கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கிறதா உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு கோர்ஸை வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் எனக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் சைக்காலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இவை 2 கோர்ஸும் எப்படி நான் வந்து ஜாயின் பண்ணணுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துங்க. இப்போ வந்து பாடி லாங்குவேஜ் கீ டு ப்ரொஃபஷ்னல் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸு மொத்தத்தில் 4 வாரம் தான். ஒரு கிரெடிட் பாயிண்ட்டு அது இருக்கிறது. இது வந்து பிஎட் மாணவர்களுக்கு நிச்சயமாக எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸ்வயம் சர்டிஃபிகேட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுவது மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி வந்து ஜாயின் பண்ணணுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே போயிட்டு ஸ்வயம்னு டைப் பண்ணிவிட்டு swayam.gov.in நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த 3 கோடு வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் ஆர் சைன் அப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சைன்இன் வித் கூகுளில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக மறுபடியும் இந்த 3 கோடு இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கோர்சஸை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் கோர்ஸ் கேட்டலாக்னு வரும். சர்ச்சில் போயிட்டு பாடி லாங்குவேஜ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இது வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அது கீழே ஜாயின்னு இருக்கும். இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். சம்மரியில் டியூரேஷன் வந்து 4 வீக்ஸ்ன்னும், கிரெடிட் பாயிண்ட்ஸ் 1, ஸ்டார்ட் டேட் வந்து 21 ஜூலை 2025, எண்டு டேட் வந்து 15 ஆகஸ்ட் 2025. அதாவது மொத்தத்திலே 4 வாரம் தான் இந்த கோர்ஸு. என்ரோல்மெண்ட் எண்ட்ஸ் வந்து 28 ஜூலை 2025. எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 15 ஆகஸ்ட் 2025 க்ளோஸ் ஆகுது. எக்ஸாம் டேட் வந்து 21 செப்டம்பர் 2025ன்னு இது கொடுத்துருக்காங்க. பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு கிரெடிட் பாயிண்ட்டும் இருக்குது. 4 வாரங்களில் இந்த கோர்ஸே முடிஞ்சிடுதுன்றதுனால நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் வாரத்தில் பாடி லாங்குவேஜ் ஸ்கோப்பை பற்றியும், பிஹேவியரல் கனோட்டேஷன் வீக் 2ல் வந்து ஷேக்கிங் ஹேண்ட்ஸு, அதர் டாக்டைல் பிஹேவியர் பற்றியும், ஐ கான்டாக்டோடைய டைப்ஸு, ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பற்றியும் வீக் 2லேயும், வீக் 3ல் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், கல்ச்சுரல் இன்டர்ஃபேஸு, அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் இதை பற்றி வீக் 3லேயும், பேரா லாங்குவேஜ் அண்டு வாய்ஸ் மாடுலேஷன் பற்றி வீக் 4லேயும் கொடுத்துருக்காங்க. க்ரைட்டீரியா ஃபார் கெட்டிங் சர்டிஃபிகேட்டில் பொறுத்தவரை அசைன்மெண்ட்டுக்கு 25 மார்க்கு, எக்ஸாமுக்கு 75 மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே சேர்த்து தான் ஃபைனல் ஸ்கோருன்னு இருக்கணும். இதில் வந்து 25 மார்க்குக்கு 10 மார்க்கும், எக்ஸாமில் பொறுத்தவரை 75 மார்க்கில் 30 மார்க்கும் நீங்கள் வந்து கட்டாயமாக எடுத்தால் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஜாயின்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஆல்ரெடி ஃபில்டு பர்சனல் டீட்டெயில்ஸே வரும். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் ஃபில் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் நேமில் உங்கள் பேர் இனிஷியல் வந்து கடைசியாக போடுங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஏற்கனவே கொடுத்ததாக இருக்கும். ஆஃப் பர்த், ஜெண்டர், கண்ட்ரி ரெசைடிங் இன் கரண்ட்லி, பின்கோடு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக ஸ்டேட்டும் சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட்டும் அதில் வந்துடும். அடுத்ததாக ப்ரொஃபஷன் இருக்கும். பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்கள்
ப்ரொஃபஷனில் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. நான் ஃபேக்கல்ட்டின்றதுனால ஃபேக்கல்ட்டி நான் தேர்ந்தெடுத்தேன். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் பர்சீவிங் ஆர் பர்சீவ்டுன்னு கேட்கும். இதில் வந்து நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தா பேச்சுலர்ஸ் டிகிரி, இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி போடுங்க. நான் வந்து டாக்டோரல் டிகிரி முடிச்சதுனால டாக்டோரல் டிகிரி நான் போட்டிருக்கேன். இயர் ஆஃப் கிராஜுவேஷன் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ண கோர்ஸ், அதாவது 3 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரியோ இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரியோ டாக்டோரல் டிகிரியோ எந்த வருஷம் வாங்கினீங்களோ அந்த வருஷத்தை செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் யூஜிலேயோ பிஜிலேயோ க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஐ ஹேவ் ஏபிசி ஐடின்னு கொடுங்க. இல்லை எனக்கு எதுவுமே க்ரியேட் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்தால் ஐ டோன்ட் ஹேவ் ஏபிஏஆர் பார் ஏபிசி ஐடியை செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பார்ட் ஆஃப் ஏ ஸ்வயம் லோக்கல் சாப்டர்னு இருக்கும். உங்கள் காலேஜ் வந்து ஸ்வயமில் லோக்கல் சாப்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க. அடுத்ததாக காலேஜ் ஸ்டேட்டுன்னு இருக்கும். காலேஜ் ஸ்டேட்டை வந்து தமிழ்நாடுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. காலேஜ் நேமில் உங்களுடைய காலேஜ் நேமை ஃபுல்லாக டைப் பண்ணி அதை செலக்ட் பண்ணிங்க. சில இன்ஸ்டியூஷனில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இன்ஜினியரிங் எல்லாமே இருக்கும் ஒரே பேரில். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த காலேஜ் நேமுக்கு பின்னாடி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வருதான்றதை ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூனிவர்சிட்டி நேம் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகிடும். ஏரியாவை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹியூமானிட்டிஸ், சயின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதர்ஸ்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பிஎட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. எம்எட் மாணவர்களும் அந்த பிஎட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 2 கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐ அக்ரி டு ஸ்வயம் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸும் ஐ அக்ரி டு ஃபாலோ த ஹானர் கோடும் இருக்கும். இந்த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குதுன்றதையும் பார்த்துடலாம். ஹானர் கோடையும் ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்துடலாம். இவை 2மே படித்து பார்த்துட்டு நான் இவைகளுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் 2 பாக்ஸ்லேயும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து டிக் மார்க் வந்துடும். நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா டேட்டாவும் கரெக்டாக இருக்கான்னு 1க்கு 2 முறை செக் பண்ணதுக்கப்புறம் சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக அனௌன்ஸ்மெண்ட் காலம் போயிடும். அனௌன்ஸ்மெண்ட் காலத்தில் வீக் 0க்கான அசைன்மெண்ட் 0 வந்து இப்போதைக்கு ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு. கோ டு கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டு ரிஜிஸ்டர் ஃபார் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவில் போட்டிருந்தோம். டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷனில் எப்படி வந்து எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யணும்னு சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும். பர்சனல் இன்ஃபோவில் போயிட்டு டேட்டாஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்கே பேமெண்ட் பண்ணிடணும். பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோடனே அந்த பேமெண்ட் ரெசிப்ட்டு உங்களுக்கு இமெயிலில் வந்துடும்னு அதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். நீங்கள் பார்த்து இந்த பேமெண்ட் ப்ராசஸை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு முடிஞ்சதாக இருக்கும். பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பாடி லாங்குவேஜ் கோர்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் செய்ய முடியும். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னா, இது வந்து 1000 ரூபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு எக்ஸாம் ஃபீஸும் 500 ரூபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கும் பிடபிள்யூடி இருக்கிற மாணவர்களுக்கு 500 ரூபா அப்படின்னும், எஸ்சி எஸ்டியாக இருந்து பிடபிள்யூடியாக இருக்கிறவங்களுக்கு 250 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் சீக்கிரமாக முடிக்கணும், ஈஸியாக பாஸ் பண்ணணும்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவை எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து தமிழில் படிக்கிறவங்க இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக புரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த கோர்ஸை நீங்கள் பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. நானும் இந்த கோர்ஸ் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வீக்லி அப்டேட்ஸு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த பதிவில் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. பிஎட் செகண்ட் இயர் மாணவர்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இல்லையான்றதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.